இயேசுவின் நாமத்தில் யாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கென்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதில் 18வது வசனம். உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார். உத்தமரின் நாட்கள் உண்மையாய் நடக்கும் நாட்களை தேவனே அறிந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், அதாவது ஒரு இடத்துக்கு நாங்கள்லாம் மூலியமாக ஞாயிற்றுக்கிழமை டீமாக கிளம்பி போவோம், கிராமங்களுக்கு போவோம், சுவிசேஷம் அறிவிக்க போவோம். சுவிசேஷம் அறிவிச்சு ஆண்டவரை குறித்து சொல்ல போவோம். அப்போ ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருக்கும்போது ஒரு ஆள் ஒரு தாத்தா படுக்கையாக இருந்தார். பல வருஷம் படுக்கையாக கால் யானைக்கால் ரொம்ப பெருசாக வீங்கி அவர் நடக்க முடியாமல் படுக்கையாக இருந்தார். நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகும்பொழுது என் மனசு சொல்லிச்சு, அந்த வீடு முழுக்க இருள் நிரம்பி அப்படியே செய்வனை கட்டுகளால் நிரப்பப்பட்டு இருந்துச்சு. நான் அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே எனக்கு ஆவி ஒத்துக்கல, எனக்கு ஒத்துக்கல, அந்த பிரச்சனை இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் உள்ள போன உடனே அந்த ஐயா ஊழியக்காரங்க வந்திருக்காங்கன்னு வேகவே போன எழுந்துச்சு. அவன் முடியலைனாலும் எழுந்துச்சு, ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்னு ஸ்தோத்திரம் பிரைஸ்லாம் இருந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அப்படியே அழுதுகிட்டே சொன்னாங்க, என் வாழ்க்கையை பார்த்தீங்களா ஐயா, என் வாழ்க்கையை பார்த்தீங்களா, அதுக்குமே பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கையே நொந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒரே அளவு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இந்த யானைக்கால் நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு, நான் வாழ்ந்த நாட்கள் முழுக்க நான் உங்களை மாதிரி சுவிசேஷம் அறிவிச்சேன், என்னெல்லாமோ பண்ணினேன், எனக்கு செய்வனை வச்சு இப்படி படுக்க வச்சுட்டாங்க, எனக்கு நிறுத்த யாருமே இல்லை, எனக்கு ஜெபிக்க கூட வரல, எங்கள் சர்ச்சிலேருந்து கூட எனக்கு வரல, யாருமே எனக்கு வரலன்னு சொல்லி ஒரே அளவு இருந்தார். நான் அவர்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஐயா, என்றைக்கு ஒரு நாள் உண்டு, தேவன் சந்திக்கும் ஒரு நாள் உண்டு, தேவனோடு நம்ம உறவாடும் ஒரு நாள் உண்டு, அந்த நாள் வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும், அதனால சோர்ந்து போகாதீங்க, அது இந்த நாளாக இருக்கும் அப்படின்னு வச்சுருந்தேன். அவர் சிரிச்சுக்கிட்டு, அப்படியாயா நான் எழுந்து நடந்துருவேனான்னு கேட்டார். இப்போவே நீங்கள் நடக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு நிமிஷம் திகச்சு போனார். இது எப்படி அப்படின்னா ஒன்றும் சொல்லலை, கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொண்டு வாங்க சொல்லி அவங்க கையிலே அந்த காலையிலே தடவை நானும் கையை எப்படி செஞ்சோம். ஏசு என்னும் அதிகாரங்களை நாமத்தில் அந்த வீக்கங்கள் நிர்மூலமாகட்டும் சொல்லி சொன்னேன், சாம கிரியைகள் நிர்மூலமாகட்டும் சொன்னேன், செய்வினை கட்டுகளை இயேசுவை நாமத்தில் நான் சபிக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற கிரியைகள் எல்லாம் விரோதமாக நாங்கள் ஜெபித்தோம். கொஞ்ச நேரத்தில் அந்த கட்டிகள் இருந்து அந்த சீல் அப்படியே வடி ஆரம்பிச்சது, அப்படியே உடஞ்சி வெளியே அந்த சீலெல்லாம் வெளியே போன உடனே அவர் அப்படியே எழுந்து நடக்க ஆரம்பிச்சாரு. அடுத்த மாதம் நாங்கள் போய் அதே இடத்துக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லதுக்கு போகும்பொழுது அவர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார், நான் இப்போ எழுந்து நடக்கிறேன், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் எனக்கு பிள்ளைங்க வேலை கிடச்சிட்டு பிள்ளையா ஊழியம் செய்கிறான், நாங்களும் ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி கனிவோடு இருக்காரு. அதே தான் வசனம் சொல்லி, உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறாங்க, அதனால் நீங்கள் உண்மையாக நடக்கிறீங்க, உத்தமமாய் நடக்கிறீங்கன்றா உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனைகள் வரும், ஆனால் அது முடியும் பொழுது நன்மையாக இருக்கும். உங்களை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்களை தேவன் துக்க முகத்தோடு உங்களை வாழ தேவன் அனுமதிக்கவே மாட்டார். சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கம்பீரமாய் நீங்க எழுந்து நடக்க தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க வேதனைப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். அதனால நீங்க ஒன்னாலும் சோர்ந்து போகாதீங்க. சில வேதனை நிமித்தம் நீங்க ரொம்ப மனம் நொந்து போறீங்க. அதாவது தேசத்துல அதோடைய பாதிப்பு, உலக மக்களுடைய துக்கம், எல்லாருடைய துக்கமும் தேவ சன்னிதானத்தில் போகும் பொழுது தேவன் தன்னுடைய ஊழியக்காரனிடத்தில் இருந்துதான் இந்த காரியத்தை எல்லாம் அறிவிப்பாரு. அப்போ நானும் அதிகாலையில் எழுந்து நான் ஜெபிக்க போகும் பொழுது தினம் காலையில் எழுந்து வானத்தை தான் பார்ப்பேன். அந்த இன்றைக்கு இந்த பொல்லாத இருளெல்லாம் மறைந்து இன்றைக்கு வெளிச்சம் உதைக்கவும் சொல்லி நான் அவளோடு பார்த்துட்டு இருப்பேன். எத்தனையோ வருஷம் கொஞ்சம் விட்டுட்டு இருந்தேன். அந்த 2016 சொன்னார், மகா கொடிய நாட்கள் வரப்போது தம்பி. 2017-18 அப்புறம் ஆண்டு என்னுடைய கரத்தை விளக்குறது போல பிசாசம் ஒரு சர்ப்பம் முழு உலகத்தை சுற்றி பாட்டி வதைக்கதை போல தேவன் சொன்னார். அதே போல எங்க திரும்பினாலும் நியாயம் இருக்குதா, நீதி இருக்குதா, ஒரு மனிதாய்மானம் இருக்குதா, ஒன்றுமே இல்லை, எல்லாமே தீ. ஒரு ஊழியக்காரன் இடத்துல ஜெபிக்க வந்தாரு, தம்பி என் மகளுக்காக நீங்க ஜெபிங்க, நான் என்னையான்னு கேட்டேன். என் மகள் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன், அவங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்றாங்க. நானும் தேவ சமூகத்துல போய் ஒரு ஊழியக்காரனுக்கு கேவலப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய சமூகத்துல நான் ஜெபிக்கிறேன். பிரசனமே வரல. என்ன ஆண்டவனே நான் கேட்கும் பொழுது, தம்பி முதலாவது என்னுடைய மகள் கிடையாது, இன்னொரு காரியம்
இவன் பெரிய தீமை செய்திருக்கிறான், என்ன ஆண்டவனேன்னு கேட்டேன். இவனுக்கு தீங்கு நடந்துடக்கூடாது, இவன் அவமானப்பற்றக்கூடாதுக்காக அந்த மகள் தன்னுடைய மகள் என்று என்னை கூட ஒரு வருஷம் அவன் வாழ சொன்ன வாழ மாட்டேன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவனை எப்படியாவது குழந்தை பிறந்தாவது பொண்ணு வாழ்ந்துடுவான்னு நினைச்சி அந்த பொண்ணுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து அவளை கர்ப்பவதியாக்கி குழந்தை பிற வச்சுட்டான். அதனால அந்த பொண்ணு மீது பயங்கரமாய் வெறுப்பாயிருதா அப்படின்னு ஆண்டு சொன்னான். அவனை அண்ணோடு பார்த்து கேட்டேன், ஏசப்பா இதுக்கு என்ன வழின்னு நான் கேட்டேன். நீ இந்த வழியை விட்டுட்டு அந்த ஊழியக்காரன் இடத்துல போய் நீ சொல்லு, ஐயா தேவன் உன்னை வந்து நரகத்துலதான் தள்ள போகிறாரு, உன்னை ஆண்டு பாதாளத்தில் அடைக்க போறாரு, நீ தாவீது செய்த பாவத்தையே நீ செய்திருக்கிற, அதுவும் துணிகரமாய் நீ செய்திருக்கிற, தாவீது வந்து அறியாமல் நினைத்து அவன் செய்ததை தவறு என்று உணர்ந்து ஐயோ தவறு செய்து நீ உணர்ந்தான், ஆனால் நீ வேணும் என்று நீ செய்திருக்கிற, இது நிமித்தம் உன்னுடைய நாட்கள் உன்னுடைய மரண நாட்கள் கொடுமையாயும் உன் மனைவியின் மரண நாட்கள் கொடுமையாயும் இருக்குன்னு நீ அவனிடத்துல போய் சொல்லு, அவனுடைய மகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன், நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் ஒரு இடத்துல போய் முதல் கேள்வி கேட்டேன், இந்த பொண்ணு உங்க பொண்ணு அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாரு. அப்போ எதுக்கு என்ன போய் சொன்னீங்க அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை, அது ஐயா அது இது. முதலாவது தேவ சமூகத்தில் ஒரு பிரச்சனை என்னதான் உங்க பிரச்சனையை தேவனிடத்தில் சொல்லணும். நீங்க அதுக்குன்னு ஒரு விமோச்சனத்தை எடுத்துக்கொண்டு அந்த விமோச்சனம் தான் சரின்னு சொல்லி ஆண்டோட சமூகத்துல என்றைக்கே போய் நீங்க நிற்கக்கூடாது. அது சப்போஸ் சரி ஆண்டோடைய சமூகத்துல நீங்க வைக்கணும், நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க. ஆனா தேவனுக்கு என்ன சொன்னா தெரியுமா, நீங்க செய்த பாவம் உங்க தலையின் மீது இருக்குதான், அது உங்களை வந்து நரகத்துல தள்ளது மயக்கமா இருக்குது, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அவர் உடனே என்ன கோவப்பட்டாரு. என்ன எனக்கு தெரியுமா, உங்களுக்கு என்ன என்னை பத்தி என்ன தெரியும், நான் வந்து ஊழியத்துல அப்படி செஞ்சேன், நீங்க இப்படி செஞ்சேன், நீங்க இப்பதான் ஊழியத்துக்கு வந்துருக்கீங்க, உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும் அப்படின்னாரு. சரியா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கரெக்டா ஒரு மாசம் நான் வியாதி படுத்து வந்தது. இன்ன வரைக்கும் அந்த மனுஷன் வியாதி படுக்கையில தான் இருக்கிறான். அவன் மனைவி கூட சேர்ந்து படுத்துட்டாரு. இந்த மனுஷன் எலும்பு நடக்க கூட முடியாத அளவுக்கு பலனற்று இருக்கிறான். தன் மகளிடத்தில் கெஞ்சிறான், தயவு செய்து எனக்கு ஏதாவது உதவி செய்யணும், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கற்பை சூறையான என் தகப்பன் தானே நீ, உனக்கு நான் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற அவரும் வழிக்கு போயிட்டாங்க. இந்த மனுஷன் ஏங்கி அழுதுட்டு இருக்கிறாரு, எனக்கு சாவு வரைக்கும் கெஞ்சிருக்கிறாரு. ஆண்டரோட அதாவது நீதிமான பூமியில சரி கட்டப்படும் இருக்குது. நீங்க ஒரு தவறு செய்தீங்கன்னா அந்த பூமியில சரி கட்டப்படும், நன்மை செய்தாங்க அதுக்கு சரி கட்டப்படும். அதனால நான் சொன்னேன், ஐயா நீங்க தவறு செய்தீங்க, அந்த தவறு ஆண்டோட சொல்லி அப்புறம் ஆகுங்க, அப்பதான் இதுக்கு ஒரு மோச்சனை ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி சொன்னேன். ஏங்கி அழுது கொண்டு அவரு இன்னும் அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டுதான் இருக்குது. அந்த நாட்களை வந்து ஜாக்கிரதையாய் வாழணும். ஆண்டோடைய பிள்ளைங்க உண்மையாய் இருக்கிறது மாத்திரமல்ல, உத்தமமாய் நீங்க இருக்கணும். தேவ சமூகத்துல வந்து உண்மையாய் நிற்க பழகுங்க. ஆண்டவருடைய உத்தம நாட்களை கர்த்தர் அறிந்திருக்க. உண்மையா இருந்த மனுஷனுக்கும் உண்மை இல்லாத மனுஷனுக்கும் 2 பேருக்கு எவ்வளவு பெரிய வேறுபாடு பார்த்தீங்கன்னா நீங்களே அதை நினைச்சு பாருங்க. 2 பேரும் ஒரே ஒரு ஆனா உண்மையாய் நடந்தவனை தேவன் வந்து ஆபத்து நேரத்தில் வரும்போது வாழ்க்கை வெறுக்கும்போது நம்ம உதவி செய்தார். துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஊழியக்காரனுக்கு நிலைமையை பார்த்தீங்களா? நீங்க அப்படிதான் இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், நீதியா இருக்கணும். நம்ம ஜெபிப்போமா? உண்மையா இருக்க தெய்வ திட்டத்தில் கிருபைக்காக ஜெயிப்போமா? அன்பு தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிற நானுமே ஏசப்பா, உத்தமரி நாட்களில் நீர் அறிந்திருக்கிறார்களே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை உண்மையாக உத்தமமாய் நீதியாக நடந்து எங்களுக்கு விஷயம் ஏசப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தெய்வமே இந்த நாம மகிமைக்காகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நேசரே, யார் இந்த காணொலி வழியாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அனுமதி நான் உண்மையாயிருக்கிறேன், நீதியாயிருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில வேதனைகள் மறைவில்லை, துக்கம் மறைவில்லை, நேரங்கள் நீங்கவில்லை என்று கண்ணீரோடு இருக்கிற அந்த பிள்ளையோடைய வாழ்க்கையை மாற்றுகிறான்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஏசப்பா ஆசீர்வதிங்க, ஏசப்பா உயர்த்தி நிறுத்துங்க, நன்மையினால் முடி சொட்டுங்க, நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க. ஏசப்பா ஆசீர்வதிக்கிற தெய்வம், ஆசீர்வதி உயர்த்தி நிறுத்துங்க. எந்த நீதிக்கேடான வாழ்க்கையில் வராதபடி எங்களை காத்துக்கொண்டு வெளிநடத்துங்க. இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நான் உண்மையாக நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக நின்று வழக்காடி நம்முடைய யுத்தத்தில் ஜெயத்தை தருவார். அதனால நீதியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? God bless you.